ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் சதய நட்சத்திரத்தோட குணாதிசயங்களையும் பலன்களையும் பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் பூரட்டாதி நட்சத்திரத்தோட குணாதிசயங்களையும் பலன்களையும் பார்ப்போம். பூரட்டாதி அப்படின்னு சொன்னாலே அது குபேரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். குபேரன் அப்படின்னாலே மிகப்பெரிய கோடீஸ்வரன். நமக்கு தேவையானதெல்லாம் அங்கேருந்து போய் அவர்கிட்ட தான் வாங்கிக்கணும். குபேரனோட ஆசி இருந்தால் தான் நம்ம வசதி வாய்ப்புகளோட ஆடைகள், அணிகலன்கள், நகைகள்லாம் அதிகமாக வச்சுருக்க முடியும், செல்வம் நிறைய சேரும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. கிட்டத்தட்ட பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போதே குபேரன் தான். இந்த குபேரன் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய பேசியிருக்கோம். குபேரனெல்லாம் நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி அவரோட சொத்தையெல்லாம் அள்ளிட்டு வரலாம் முடியாது. அவராக மனசு வச்சா தான் வருவார். குபேரனுங்கிறது சந்திரன் தான். அப்போது இந்த இடத்துல குபேரன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா, குபேரன் செல்வத்துக்கு அதிபதிங்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சாதாரண நிலையில் இருந்தால் கூட, சாதாரண கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட, அவங்களுக்கு அடிப்படை தேவை என்னவோ அது எங்கேருந்து கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்னு தெரியாது, கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிடும். சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுமான வரைக்கும் நேர்மையாக வாழறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. கூடுமான வரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும். பிறப்புலையே அவங்களுக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கும். இப்போ எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு எடுத்துகிட்டு போட முடியாது இல்லையா. நான் சாப்பிட்டா பரவாயில்ல, கூட இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா, எதிரில் உள்ளவங்க சாப்பிட்டாங்களா, நம்ம நண்பர்கள் உள்ள குடும்பத்துக்கெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்காங்களா. கிட்டத்தட்ட 90% பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு 10% அதுக்கு அப்படியே நேர்மாறாக இருக்கிறவர்களும் உண்டு. நாம் பெரும்பான்மையாக இருக்கிறவங்கள எடுத்துக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, நம்மளை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்குது, நம்மளை நம்பி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தன்னை பற்றி திங்க் பண்ணுவாங்க. இயல்பாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப இரக்க சுபாவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இரக்க சுபாவம் தான் என்ன ஆகும்னா, யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்காக இவங்க கடனை வாங்கி கொடுத்துட்டு இவங்க வட்டி கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. கடனுக்காக இவங்க சம்பாதிக்கிறத அழிச்சிட்டு உட்காந்துருக்காங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் குடும்பமான வரைக்கும் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போட்டு அதிகமாக பாதிக்கப்படுறவங்களும் இவங்க தான். இவங்களோட தேவைகளுக்காக இதை எவ்வளோ பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். மற்றவர்களுக்காக இந்த ஜாமீன் போட்டு அதிகமாக மாட்டிக்கிறவங்க, மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை அவங்க அடைக்காதனால இவங்க அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றவங்க, இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. கூடுமான வரை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முடிந்த வரை கடன் வாங்காமல் இருப்பது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. அப்படியே கடன் வாங்கினா கூட திருப்பி செலுத்த முடிகிற அளவுக்கு தான் கடன் வாங்கணும். குறைந்த வட்டிக்கு தான் கடன் வாங்கணும். இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவைக்கு ஆசைப்பட்டு நிறைய கடன் வாங்கிட்டிங்கன்னா இந்த வட்டி கட்ட முடிக்காமல் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த ஐபி மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறதெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்காக தான் இவங்க மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு இருக்காது. இவங்க யாருக்காவது வாங்கி கொடுக்குற கடனுக்கோ செய்ய போகிற உதவியிலோ இவங்க நிறைய பேர் சிக்கலில் மாட்டிப்பாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, மற்றவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் இவங்க அதிகமாக தீர்த்து வைப்பாங்க. ஆனால் சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட இவங்க மனசு ரொம்ப அலைப்பாயும் ரொம்ப கஷ்டப்படும். அதனால் பிறவிலேயே அந்த இயல்பான இயற்கையிலேயே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இரக்க குணம் இருக்கிறதுனால இந்த இரக்க குணத்தை மற்றவர்கள் வேறு மாதிரி பயன்படுத்திட்டு அவங்க துன்பத்தை, அதாவது சொல்லுவாங்கள்ல, யாரோ ஒருத்தவங்க சுமக்க வேண்டிய பாவ மூட்டையை தந்திரமாக பேசி நம்ம தலையில் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய நெருக்கடிக்கு ஆளாயிடுவாங்க. முடிந்த வரை ஒழுக்கமாக இருக்கிறது, முடிந்த வரை நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு நடத்துறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோடைய நட்சத்திரம். இதோட 3 பாதங்கள் கும்பராசியில் இருக்கும். ஒரு பாதம் 4ஆம் பாதம் மட்டும்தான் மீனராசியில் இருக்கும். அப்போ கும்பராசி அப்படிங்கிறது இந்த இடத்துல தெய்வீகத்தன்மை நிறைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் சனியோட ராசி வீடுங்கிறதுனால இந்த சனியும் குருவும் சம்மந்தப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சனியும் குருவும் சம்மந்தப்படுற இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, நிர்வாகம், இந்த நிர்வாகவியல் படிப்புகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிர்வாகத்தை ரொம்ப எவ்வளோ நேர்மையாக நடத்துறது, எவ்வளோ பர்ஃபெக்டாக நடத்துறதுங்கிற திறமை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனாலும் இதையும் மீறி எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்பான இரக்க சுபாவம் ஒரு பக்கம், அடுத்தது இவங்களுக்கு ஆறுதல் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். இவங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு மன உளைச்சலாக இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆறுதல் சொல்ல வர்றவங்க என்ன நோக்கத்தோடு சொல்ல வராங்க, எதுக்காக சொல்ல வராங்க அப்படிங்கிறலாம் நினைக்க மாட்டாங்க. ஆறுதல் சொல்கிறவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு அவங்க கேட்குற உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு அதனால் துன்பத்தை, அதாவது சொல்லுவாங்கள்ல,
உதவி செய்துவிட்டு உபத்திரத்தில் தவிப்பவர்கள் அப்படின்னு அதிகமாக பார்த்தீங்கன்னா இது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும். அதனால் ஆறுதல் சொல்கிறவங்களும் இவங்க பெருசாக நினைப்பாங்க. இவங்கள்ட்ட காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து புகழ்கிறத கூட இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க மனம் சோர்வடைந்து இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஆறுதல்கிட்ட பேசுனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தோட பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். உண்மையிலேயே தான் சம்பாதிக்கிறது அத்தனையும் தானே அனுபவிக்காமல் மற்றவங்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு தானே. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து தமிழில் பேர் வந்து நாழி அப்படின்னு பேர். நாழின்னா இந்த இடத்துல எதை குறிக்கிறதுனா, இது வந்து தானியங்களை அளவிடக்கூடிய அந்த படி, சிண்டு, மரக்காலுங்கிற மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தானியங்களை அளவிடக்கூடிய அந்த படியோ இல்லை ஆழாக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் நாழி அப்படின்னு பேர். எதையும் அளவிடுபவர்கள் இல்லையா. நீங்கள் குபேரனை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே சொன்னேன், அரிசி வீட்டில் வச்சுக்கணுன்னு. படி அளக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பல பேர் வந்து பல வீட்டில் அடுப்பு எரியறதுக்கு இந்த படி அளக்கிற தன்மையில் வந்து இவங்க இருப்பாங்க. இவங்க கஷ்டப்படுவாங்கங்கிறது வேறு விஷயம். அதே சமயத்தில் மற்றவங்களோட அடுப்பு வந்து நிற்கக்கூடாது, அவங்க வீட்டில் சமையல் ஒலை கொதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த தாட்டு இவர்களுக்கு இருக்கும். முடிந்த வரைக்கும் வந்து இவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அரிசி, என்னென்ன அந்த மளிகை பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களெல்லாம் இயற்கையாக தானம் வாங்கி கொடுக்குற பழக்கமும் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்காக செஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு முன்னாடி நின்று முடிந்த உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொடுக்குறவங்க வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 2 முகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு முகம், வெளிக்குள்ளே ஒரு முகம் இருக்கும். இது எப்படின்னா, எதையுமே வந்து இந்த 2 மாதிரியாக சிந்தனைக்கு, அதாவது ஒரே சிந்தனைக்கு சீக்கிரமாக முடிவெடுத்து வர மாட்டாங்க. 2 விதமான சிந்தனைகள் இருக்கும். அந்த 2 விதமான சிந்தனைகளுக்கும் இடைப்பட்டு பல நேரங்களில் போராடுறதும் அவங்க தான். அதாவது 2 மனித தலைகள், 2 தலை இருந்தால் அப்படி ஒரு உடம்புல 2 சிந்தனை தானே கிட்டத்தட்ட இருக்கும். அந்த மாதிரி இவங்க அந்த போராட்டத்தை சந்திக்கிறதுனால இவங்களால வந்து சில விஷயங்களை சீக்கிரமாக முடிவெடுத்து அதன்படி செயல்பட முடியாது. ஸோ அந்த மாதிரி நிலையெல்லாம் வந்து அவங்க மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் விரைவாக வந்து அவங்க வெற்றிகளை கடைபிடிப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட இரக்க சுபாவமும் அவங்களுடைய நேர்மையான தன்மையும் அவங்களுடைய அணுகுமுறையும் பார்த்திங்கன்னா சுற்றி உள்ளவர்கள் வந்து காரணமே இல்லாமல் அவங்க மேலே அன்பையும் மரியாதையும் செலுத்துவதற்கு அது ஒரு நல்ல காரணமாக அமையும். இது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒரு சிறப்பான குணம்னு நம்ம குறிப்பிட்டே சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சே, சோ, தா, தி அப்படிங்கிற எழுத்துக்களில் தங்களோட பெயரோட முதல் எழுத்துக்களை வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த சே, சோ, தா, தி அப்படிங்கிற முதல் எழுத்தில் தொடங்கக்கூடிய பெயர்களும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த 2 மனித முகங்கள், வால், அப்புறம் வந்து 2 கட்டில் கால் இப்படி உள்ளது வந்து அவங்க லோகோவாக பயன்படுத்திக்கலாம். இந்த லோகோவாக பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி இதை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய ஜாதகத்தில் குரு வந்து வலிமையாக இருக்கா, வலிமை குன்றி இருக்கான்னு பார்த்து, குரு நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் இதை லோகோவாக பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிதேவதை வந்து குபேரன், காமதேனு. பரிகார தெய்வம் வந்து துர்க்கை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உரிய மரம் தேமா அப்படிங்கிற மரம். மலர் வந்து குருவுக்கே உரிய முல்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தோட மிருகம் அல்லது விலங்கு வந்து ஆண் சிங்கம். பறவை வந்து உள்ளான். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சாவூரை ஒட்டி இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளி அருகே ரங்கநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருவானேஸ்வரர் ஆலயத்தை இவங்க வழிபடலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலங்கிநாதருங்கிற சித்தரை வழிபடுறது நல்லது. சேலத்தில் சித்தர் கோயில் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்குது, அங்கே உள்ள காலங்கிநாதர் சித்தரையும் இவங்க வழிபடலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்கும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்கும் அவங்க செய்ய வேண்டிய தானம் வந்து பொன், அதாவது தங்கத்தை தானமாக கொடுக்க வேண்டும். தங்கம் விற்கிற வேலையில் இன்றைக்கி எத்தனை பேருக்கு தானம் கொடுப்போன்னு தெரியாது. அதனால் ரொம்ப ஏழை பெண்களுடைய திருமணம், இந்த ஏழைகளோட திருமணத்துக்கு இந்த தாலிக்கு தங்களால் முடிந்த தங்கமோ அல்லது வந்து அவங்களுக்கு சிறு அணிகலன்களோ வாங்கி கொடுக்கறது நல்ல சிறப்பாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் குறித்த குணநலன்கள், அதோட பலன்களை குறித்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட குணாதிசயங்களையும் பலன்களையும் பற்றி பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.